நாம இந்த வீடியோல பார்க்க போற படம் இன்னோசென்ட் திங்க் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர். பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூல் தான் அது. அந்த பெண்களுக்கு வந்து மெயினா வந்து நீச்சல் பழகி குடுக்குற அவர் தான் அந்த கேரக்டர் தான் ஹீரோ. இப்ப எல்லா பெண்களும் வந்து அந்த நீச்சல் பழகுற அந்த ட்ரெஸ்ல வந்து இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் ஒரு உயரத்துல வந்து எல்லா பெண்களும் போய் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாரி இருக்கும்போது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப ரொம்ப டாப்புக்கு போயிடும். ரொம்ப டாப்புக்கு போய் நின்னோனே எல்லாரும் என்ன அவ்வளோ லாங்கா போய் நிக்கிற அப்படிங்கிற மாரி எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹீரோவும் வந்து பார்ப்பாரு. அங்கே இருந்து ஜம்ப் பண்ணும் அந்த இதுல. அப்ப எல்லாம் பயந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ உள்ள குதிச்சு, உள்ள ஆழத்துல போய் அந்த பொண்ண வந்து காப்பாத்தி கொண்டு வருவாரு. அந்த பொண்ணு வந்து அத ரசிக்கும். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த பெண் வந்து இந்த வாத்தியார வந்து லவ் பண்ணுது. இதுதான் கதை. இந்த படத்த வந்து நீங்க தனியா தான் பார்க்கணும். ரொம்ப ஒரு அடல்ட், கிளாமர் அந்த மாரிலாம் ஒரு மாரியான கதை. ஏத்துக்க முடியாத கதைன்னு கூட சொல்லலாம். நம்ம கல்ச்சருக்கு ஏத்துக்க முடியாத கதைன்னு சொல்லலாம். இது ஒரு கொரியன் படம். சரி, அப்படியே இந்த ஹீரோவோட ஃபேமிலி அப்படியே போனா ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நிற மாச பிரெக்னன்ட்டா இருக்கும். படம் ஃபுல்லாவே அவங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஒரு மாசத்துல நடக்கிற மாரி தான் இந்த படத்தோட கதையே வந்து இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இவர வந்து லவ் பண்றேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இவனும் வந்து அந்த பெண்ணோட இதுல வந்து இவனும் விழுந்துருவான். கிட்டத்தட்ட இவனுக்குள்ளேயும் அந்த ஒரு அஃபேர் இதுவாயிடும். 2 பேருக்குள்ளயும் ஒரு லவ் இந்த மாரி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இவனோட ஒய்ஃப்க்கு வந்து தெரிஞ்சு, அப்புறமா இந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த வாத்தியார் இந்த 2 பேரோட லவ்ல வந்து அவங்க வந்து ஒரு செக்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறனால, ஒரு கட்டத்துல அந்த பெண் வந்து கர்ப்பமாயிடும். இப்ப அத ஒய்ஃப் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்னா, இது நம்ம ஃபேமிலிக்குள்ள பெரிய குழப்பம் ஆயிரும்ன்னு சொல்லி, அந்த ஒய்ஃப் கேரக்டரும் இன்னொரு டீச்சர் கேரக்டர், அதாவது ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ற டீச்சர் கேரக்டர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ண வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணு மயங்கி விழுந்துரும். ஒரு இடத்துல வாந்தி எடுக்கும், இன்னொரு இடத்துல மயங்கி விழுந்துரும். உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப்பும் அந்த டீச்சர் கேரக்டரும் நேரா அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அபார்ஷன் பண்ணிருவாங்க. அபார்ஷன் பண்ண உடனே அந்த பொண்ணு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை போட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு கொடூரமா மாறிரும். அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு வில்லத்தனமா மாறிரும். அழிக்க ஆரம்பிச்சுரும். எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும். அதுக்கு முதல்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டீச்சர் கேரக்டர் அதாவது லவ் பண்ண அந்த ஹீரோ வாத்தியார் கேரக்டர் கூட ஒர்க் பண்ற அந்த டீச்சர் கேரக்டர் வந்து கழுத்த அறுத்து கொலை பண்ணிடும். அடுத்தது நேரா வந்து அந்த ஹீரோவோட ஒய்ஃப் வந்து குழந்தை வந்து பிறந்துரும். அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிரும். அந்த குழந்தைய தூக்கிட்டு போயி அந்த ஸ்கூலோட மொட்டை மேல மாடியில போயிட்டு அந்த தண்ணி தொட்டியில போயிட்டு ரொம்ப ஒரு கொடூரமான பொண்ணா மாறிடும். குழந்தைய வந்து தண்ணி தொட்டியில போட்டுட்டு ஃபோன் பண்ணி இந்த ஹீரோட ஒய்ஃப் வர சொல்லும். ஒரு பக்கம் ஹீரோ தெரிஞ்சு ஹீரோவும் வந்து பின்னாடி வந்து ஓடி வருவாரு. இந்த பொண்ணு வந்தோடனே இந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்தோடனே என்ன பண்ண என் குழந்தை எங்க அப்படின்னா மேலே போய் பாருன்னு சொல்லி தண்ணி தொட்டிக்குள்ள இருக்குன்னு இந்த ஒய்ஃப் கேரக்டர் மேலே ஏறி அந்த தண்ணி தொட்டிக்குள்ள பார்க்கும் குழந்தை உள்ள கிடந்தோம் அது தண்ணிக்குள்ள குதிச்சிடும். அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த ஒய்ஃப் கேரக்டர் குதிச்சிடும். குதிச்ச உடனே அதை மூடிரும் இந்த பொண்ணு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அந்த ஹீரோ லவ் பண்ணுச்சுல்ல அந்த பொண்ணு. அதை மூடிரும். மூடினோடனே அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த மூடியை திறந்து ஒய்ஃப் கேரக்டரை காப்பாத்திருவாரு. காப்பாத்திட்டு பார்த்தா இந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலோட அந்த ஸ்கூல் வந்து ஒரு 10 மாடிக்கு மேல இருக்கும். அந்த அந்த உச்சத்து டாப்ல நின்னு சூசைட் பண்றதுக்கு நிக்கும். அப்புறம் இவரு போய் அந்த பொண்ண வந்து காப்பாத்தலான்ட்டு நேரா ரொம்ப அது கஷ்டமான ஒரு இடம். அந்த எட்ஜ்ல நிக்கும். இவரு அப்படியே வந்து "ஒண்ணும் பண்ணிடாத வா" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நான் வந்து உன்ன தீவிரமா லவ் பண்ணேன். நீ வந்து எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா நெறைய பேர் வந்து இந்த நம்ம லவ்வ வந்து எதிர்க்கிறாங்க." அப்படி இப்படின்லாம் ஏதேதோ சொல்லும். "சரி நீ வா பேசிக்கலாம்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது தவறி விழும். இவரு புடிச்சிருவாரு. ஒரு கையில புடிச்சிருவாரு. இன்னொரு கையில ஒரு இடத்த ஒரு அங்க இருக்கிற ஒரு பில்லர வந்து பிடிச்சிட்டு, அந்த ஒத்த கையில ரொம்ப நேரமா அந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 10, 15 மாடி உயரத்துல. இன்னொரு பக்கத்துல கீழ வந்து அவன் ஒய்ஃப் நின்னு பார்த்துட்டு இருக்கும். இவன் ஒய்ஃப கூப்பிடுவான், "நீ கொஞ்சம் வா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இவள காப்பாத்த ஹெல்ப் பண்ணு" அப்படின்னோன, ஒய்ஃப் கேட்கும், "அவள விட்டுரு. அவ வந்து ரொம்ப கொடூரமானவ. குழந்தைய கொன்னுட்டா. எப்படி இப்படி ஒரு லவ்வு? இதுக்கு சப்போர்ட் வேற. அவள்லாம் இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கேரக்டர் வராது. இப்போ இவன் ஒத்த கையில ரொம்ப நேரம் அந்த அந்த ஹீரோவால தாங்க முடியாம ஒரு இடத்துல விட்டுருவான். அப்படியே அந்த பொண்ணு அந்த படத்தோட ஓப்பனிங்ல எப்படி ஹைட்ல இருந்து அந்த நீச்சல் குளத்துல வந்துச்சோ, அதே மாரி வந்து அப்படியே அந்த நீச்சல் குளத்துக்கு வந்து விழும். இதோட இந்த படத்த வந்து இங்க முடிச்சிடுறாங்க. இந்த படம் வந்து என்ன கேட்டா பார்க்கலாம். நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இந்த படத்த வந்து நீங்க வந்து தனியா பார்க்கணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.